அன்னைக்கு எல்லாருமா சேர்ந்து என் பையனை பலிகடா ஆக்குனீங்களே, அதுக்கு என்ன பண்றது? அண்ணா, இன்னுமா நடந்தது நினைச்சிட்டு இருக்க? அதெல்லாம் மறந்துட்டு பாவண்ணா, என் பையனையும் கண்மணியும் அவங்கள ரெண்டு பத்தியும் சேர்த்து வச்சா அவங்க வாழ்க்கை நல்லபடியா இருக்கும்ல. நடக்காது, என்னைக்குமே இது நடக்காது. என் புள்ளைய யாருக்கு கல்யாணம் பண்ணி வச்சா நல்லா இருப்பான்னு எனக்கு தெரியும். சரியா? அவ மனச மாத்தி இப்பதான் நல்லபடியா வச்சிருக்கோம். திரும்ப வந்து அவ மனச கலைக்க நினைக்காத, அது என்னைக்குமே நடக்காது. போதும் போதும், இந்த அழுகைக்கெல்லாம் இங்க யாரும் மயங்க மாட்டாங்க. போதும், அழுது நடிச்சதெல்லாம் போதும். ஒழுங்க மரியாதையா வெளியே போயிரு, இல்ல கழுத்தை புடிச்சு தள்ள வேண்டியது இருக்கும். நான் காட்டி பேசிட்டு இருக்கேன், இதே என் மகன் வந்தா அருவாள் எடுத்து வெட்டி போடுவான். ஒழுங்க மரியாதையா வெளியே போ. வாயா. ஏன் மாமா, எதுக்கு மாமா அம்மா பிடிச்ச வெளியில எழுற? அம்மா என்ன மாமா தப்பு பண்ணிட்டு? ஒரு பொண்ணுக்கு புகுந்த வீட்டுல இருந்து ஒரு பிரச்சனை வெளியே வந்தா பிறந்த வீடு தஞ்சன்னு சொல்லுவாங்க. இப்படி பிறந்த வீட்டுக்காரங்க கழுத்தை பிடிச்சு தர்றேன் மாமா, இதெல்லாம் நியாயமா? கேளு, நியாயம் கேளு. ஆத்தாக்காரிய முன்னாடியே அனுப்பிட்டு பின்னாடி வந்து நீ நியாயம் கேட்க வரையா? உன் நியாயத்தை இவ்வளவு நேரம் நீ எங்க இருந்துட்டு வந்தியோ அங்க போய் கேள்றா. இவ்வளவு நேரம் நாயங்க மாமா இருந்த? அடேங்கப்பா, இந்த ராமலிங்கம் வீட்டுக்குள்ளேயே இருக்கான், அவனுக்கு வெளி நடக்கிறது எதுவும் தெரியாதுன்னு நினைச்சிட்டு இருக்கீங்க இல்ல? தெரியும். உங்க அக்காளுக்கு நீ கண் ஆபரேஷன் பண்ணி வச்சதும் தெரியும். உங்க அக்கா வீட்டுக்காரன் ரோட்ல அடிபட்டு கிடந்த போது அவனை கொண்டு போய் ஆஸ்பத்திரியில சேர்த்து விட்டதும் எனக்கு தெரியும். நடிக்காதடா. நான் நடிக்கல மாமா, கூட பிறந்த பிறப்பு மாமா. யாரும் இல்லாத அடாத மாதிரி அங்க ரோட் அடிக்கிறத என்னால பாத்துக்கிட்டு சும்மா இருக்க முடியல மாமா. ரைட்டு, நீ காப்பாத்து, கூட்டிட்டு வந்து வீட்டுல வச்சு காப்பாத்து. ஏன் என்ன சும்மா இருக்க? உன்னை யார் யார் கேள்வி கேக்குறா? நீ கூட்டிட்டு வா, வீட்டுல வெயி, நல்லா பாத்துக்கோ. நீ பாத்துக்கோ, பாக்காத சொல்றதுக்கு நான் யாரு? இங்க என்ன வேலை உனக்கு? மாமா, கோயில்ல வளர்ந்த யானைக்கு ஆசீர்வாதம் பண்ண மட்டும்தான் மாமா தெரியும். நான் உன்னோட வளர்ப்பு மாமா. ஒருத்தர் கஷ்டப்படுற பாத்துக்கிட்டு என்னால சும்மா இருக்க முடியாது மாமா. ஆனா நீ இப்படி வீப்பா இருக்கல மாமா, அத பார்த்தா உனக்கு ஆச்சரியமா இருக்கு. சத்தியமா சொல்ற மாமா, அக்காவோட மனசுல இப்படி ஒரு என்ன இருக்குன்னு எங்க யாருக்குமே தெரியாது மாமா. மாமா மாமா, உன் மனசை தொட்டு சொல்லு மாமா. அம்மா போய் உனக்கு துரோகம் நினைக்குமா மாமா? அப்படியெல்லாம் பார்த்தா நான் அப்பா அம்மாவோட வளர்ந்தோட உங்ககிட்ட வளர்ந்ததான் மாமா அதிகம். ஊர்ல என்னை யாருமே தெய்வான பிள்ளைங்கன்னு சொல்ல மாட்டாங்க மாமா. வடுக வட்டியா மருமக பிள்ளைங்க மாமா சொல்லுவாங்க. நம்ம குடும்பத்துக்கு நல்லது கெட்டது எல்லாமே நீதான மாமா. ஆனா அன்னைக்கு குடும்பமே கலகி நின்னப்ப கூட்டத்துல குழந்தைய விட்டுட்டு மாதிரி எங்களை தவிக்க விட்டு போயிட்டு மாமா. நீ இப்ப சொல்ற மாமா, எனக்கு நல்லா தெரியும் உனக்கு கண்மணியை விட அச்சானை விட என்னத்தான் உனக்கு ரொம்ப பிடிக்கும் மாமா. நீ நடிக்கிற மாமா, நடிக்கிற. என்ன பள்ளிக்கூடத்துல இருந்து காலேஜ் வரைக்கும் கூட்டிட்டுலாம் போனது நீதான மாமா. உன்னோட வளர்ப்பு மாமா. நல்லது கெட்டது எல்லாம் பிரிச்சு ஏத்துக்கிற பக்குவம் எனக்கு நல்லாவே இருக்கு மாமா.
சத்தியமா சொல்றேன் மாமா, கண்மணியை கட்டிக்கணுங்கிறது என் ஆசை கிடையாது மாமா. நம்ம கண்மணி கடைசி வரைக்கும் சந்தோஷமா இருக்குங்கிறதா என்னோட ஆசை. அவன் யார கட்டிட்டா சந்தோஷம் இருப்பான்னு நீதான் மாமா முடிவு பண்ணணும். மச்சான், எனக்கு மச்சான பத்தி நல்லா தெரியுமாமா. தேவ மச்சான் கோவத்துல முரட்டுத்தனமா முடிவு எடுக்கும். ஆனா பொறுமையா சொன்னா புரிஞ்சுக்கு மாமா. மாமா உங்களோட பேசாம இருக்க ஒவ்வொரு நாள் மனசு ரணமா வலிக்குது மாமா. என் குடும்பத்துக்கு நீ வேணும் மாமா, நீ வேணும். எங்களுக்கெல்லாம் இந்த வடகோட்டி ராமலிங்கம் சாமி தந்த வரம் இல்ல மாமா, சாமி தந்த வரம் இல்ல, வரமாவே வந்த சாமி மாமா. நீ எனக்கு வரமாவே வந்த சாமி. எனக்கு நீ வேணும் மாமா, எங்களுக்கு நீ வேணும் மாமா, வேணும் மாமா நீ. ஆமா, என் மூஞ்சில முடிக்க மாட்டேன். நீ போற இல்ல போ. ஆனா ஒண்ணு, உனக்கு இருக்க பாசம் எனக்கு இருக்குது. அதே மாதிரிதான் உனக்கு இருக்க வீம்பு என்கிட்ட இருக்கு. நீயா கூப்பிடாம இந்த வீட்டு பக்கம் வரமாட்டேன் மாமா, வரமாட்டேன்.